நீயா? ஆ. சோடா கலக்கலாமா இல்லை வாட்டர் போதுமா? முதல் முறையா நான் தண்ணி அடிக்கும்போது எல்லாரும் என்ன ராவா தான் அடிக்க வச்சாங்க. ராவாவே ஊத்து. ஏய், இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். புதுசாக சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கியா? இப்படி ராவா அடிச்சின்னா நெஞ்செறிஞ்சு செத்துருவேன். சின்ன வயசுல என்னைக்கு நான் முதல்ல தண்ணி அடிச்சனோ அன்னிலிருந்து என் நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த நெருப்பை அணைக்க வந்திருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஊத்திட்டேனே. ஃபில் பண்ண. இப்போ கணக்கை செட்டில் பண்ணணும். பில்லை கொடு. இப்போ நீ கொடுத்துருக்கிறது ஒரு கிளாஸுக்கான பில்லு தான். என்ன ஆச்சரியமா பார்க்குற? சின்ன வயசுலேருந்து நான் குடிச்ச அத்தனை கிளாஸுக்கான பில்லையும் இப்போ நான் செட்டில் பண்ண போகிறேன். நீ வேணா உன்னுடைய பழைய சாராய பிஸ்னஸை மறந்துருக்கலாம். நான் இன்னும் மறக்கல. யார் நீ? சமயத்தில் உதவாத நீ கொடுத்த இந்த காசை கேட்டுப்பாரு. அது உனக்கு நான் யாருன்னு சொல்லும். என்கிட்டேருந்து என் தங்கச்சியை பிரிச்சது இந்த காசு. என் வாழ்க்கை தடமாறதுக்கு காரணமான உன் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ண வந்திருக்க. குடிடா. வேண்டாம். டேய் கிச்சா, குடி. மாரி வேண்டாம்.
போலீஸ். தெளிவா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறதுக்கு இந்த கை ரொம்ப புண்ணியம் இருக்கணும். ஏய், ஏற்கனவே அண்ணனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்குது, இதுல நீ வேற ஐஸ் வைக்கிறியா? சரிதான் மோர்றா. என்னையா நடக்குதுங்க? அட என்னையா நடக்குதுங்க? குரு, எல்லாமே இங்க கரெக்டா தான் நடக்குது. நீங்க செஞ்சா சரிதான். ஏன்டா வாழ்ந்து கெட்டவனே, குருவுக்கு முன்னாடி பீடி பத்த வைக்காத, அவர் காண்டாயிருவார்னு எத்தனை தபா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வாங்கினாதான்டா திருந்துவீங்க. டெல்லி, சொல்லுங்க குரு. சிங்கத்தோட கோகைக்குள்ள ஒரு சிறுநரி வந்திருக்குடா. உயிரோட ஒரு ஓரமா ஒந்தி கிடக்கணும்னா என்ன செய்யணுங்கிற விவரத்தை நீ போய் அவன்கிட்ட சொல்லு. புரிஞ்சிருச்சு குரு, புரிஞ்சிருச்சு. அண்ணாத்த, பூவா இல்ல தலையா? தலை விழுந்தா குரு தலைய மாலிஷ் பண்ணணும், அப்படி இல்லாம பூ விழுந்தா கைய கால அமைக்க விடணும். அதுதான் இங்க வழக்கம். எடுப்பு. இப்போ நீ சொல்லு, பூவா தலையா? என்னையா நடக்குதுங்க? டேய், தலை விழுந்துச்சுன்னா உன்னை என்கிட்ட அனுப்புனவனுடைய தலையை தனியா கிள்ளிடுவேன். இல்ல பூ விழுந்துச்சுன்னா உன்னை அனுப்புன அந்த புறம்போக்குக்கு நடக்க கால் இருக்காதுன்னு போய் மரியாதை கத்துக்கடா ஜுஜூபி. நான் கொஞ்சம் விவகாரமானவன் தான், ஆனா நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன். முதல் தடவை தெரியாம செய்யற தப்ப நான் மன்னிச்சிடுவேன். உன்னை மன்னிச்சிட்டேன். மன்னிப்புங்கிறது முதல் தப்புக்கு மட்டும்தான். ரெண்டாவது முறை அதுக்கு மன்னிப்பே கிடையாது ராஜா. வா. ஆ,
டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. வெளியே தப்பு பண்ணிட்டு தானே இப்ப உள்ள வந்து தொலைச்சிருக்கீங்க. எங்கேயே வேலை காட்டுறீங்களா? லாடம் கட்டுருவேன். என்ன மேடம் இது? நான் இருக்கும்போது நீங்க எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இருந்தாலும் அவரை நினைக்கும் போது என்னால அழாம இருக்க முடியல. தலைவிதியை யாரால மாத்த முடியும்? அதுவும் போதும். என்ன விஷயம்? எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கும் உங்க குடும்பத்து மேல அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம அனிதாவுக்கு நீங்க அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்திருக்கீங்க. அதனால அவ வாழ்க்கை. அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இந்த வீட்டுக்காக நான் நாயா உழைச்சிருக்கேன். உங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அவ சின்ன பொண்ணு. அதனாலதான் சக்தியை அவளுக்கு பாதுகாப்பா அனுப்பியிருக்கேன். நிறுத்துங்க, வந்துட்டேன். நீ என்ன கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்து நின்ன பாத்தியா? ஷட் அப்.